அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நான் வந்து அடை தோசை செஞ்சுருக்கேங்க. வெந்தயம், கருப்பு உளுந்தெல்லாம் போட்டு செஞ்சுருக்கேங்க. முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். சின்ன கொண்டக்கடலையில் சுண்டல் செஞ்சுருக்கேங்க. எல்லாமே நமக்கு சத்தான விஷயங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், கருப்பு உளுந்துங்க. இது உடச்ச உளுந்து ஷாப்பிங் பண்ணி கிடைக்கிது. நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கிது. இது வாங்கி வச்சுக்கோங்க. தோலோடு தாங்க நம்ம அரைக்க போகிறோம். இதுதான் ரொம்ப சத்து நமக்கு உடம்புக்கு. மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு இருக்குங்க. இது பெரிய கப்பாக இருக்குன்னா அரை கப்பாக தெரியுது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி போட்டுக்கோங்க. உளுந்து எவ்வளோ நம்ம அளக்குறோமோ அதே அளவுக்கு நம்ம வந்து பச்சரிசியாக அரைந்துக்கணுங்க. அதில் பாதி கப்பு வந்து நம்ம வெந்தயம் போட்டுக்கணும். வெந்தயம் கூட வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கசக்கும், பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் பாதி போட்டுக்கிட்டால் போதும். எல்லாத்தையும் ஒரே பவுலில் போட்டிருக்கேன். 2 தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிட்டு 3வது தண்ணியை ஊற வச்சிடணும். ரெண்டு தண்ணி அரிசி வந்துட்டேன். இப்போ 3வது தண்ணியை நான் ஊற வச்சிடறேன். அப்படியே நைட்டு 10 மணிக்கு நான் ஊற வச்சுருக்கேங்க. காலையில் 7 மணிக்கு எந்திரிச்சு நம்ம அரைக்கணும். நைட்டு படுக்கும் போது ஊற வச்சிடணும். மறுநாள் காலையில் நான் காமிக்கிறேன். நைட்டு ஃபுல்லாக ஊறிடுச்சுங்க. பாருங்கள், டபுள் மடங்காக வந்துச்சு பாருங்கள். வெந்தயம் உளுந்தெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நிறையா வந்துச்சு பாருங்கள். இப்போ காலையில் 7 மணிக்கு நான் அரைக்கிறேன். அந்த தோலோடு தாங்க அரைக்கணும். தோல் தாங்க ரொம்ப சத்து நமக்கு. தோலோடு அரைக்காமல் டேஸ்ட் இருக்குமான்னு பார்க்காதீங்க. அதே டேஸ்ட்டு தான் நமக்கு கிடைக்கும். தோலோடு அரைக்கிறதுனால நல்லா சத்து கிடைக்கும் நமக்கு. அதே தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். ரொம்ப ஊற்றிடக்கூடாது, தண்ணியாக இருக்கக்கூடாது. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இது 2 தடவை நான் அரைச்சிட்டு வந்துடுறேங்க. தோசை மாவு பதத்துக்கு நம்ம அரைக்கணும். எல்லா மாவையும் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்படி தாங்க இருக்கணும். பாருங்கள், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இது உடனே அரைச்சி உடனே சுட்டு சாப்பிட்ணுங்க. புளிக்கெல்லாம் வைக்கக்கூடாது. மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சுடுறதை காமிக்கிறேன். சட்டி அடுப்பில் வச்சுருக்கேங்க. நல்லா எண்ணெய் தடவி இந்த கரண்டியில் 1.5 கரண்டி நான் மாவு ஊற்றிருக்கேங்க. ரொம்ப மெலிசாக தைக்கக்கூடாது, கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். அதில் முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிருக்கேன். மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். எல்லாமே சத்தான விஷயங்க இதில் நம்ம சேர்த்துருக்கோம். கூடவே வந்து சுண்டல், சின்ன கொண்டக்கடலையில் சுண்டல் செஞ்சு வச்சுக்கோங்க. அதுவும் ரொம்ப சத்துங்க உடம்புக்கு. இப்போ சின்ன பிள்ளைங்களாம் வயசுக்கு வந்துடுறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. நல்லா இடுப்பு வலி இல்லாமல் இருக்கும் அதுங்களுக்கு. நம்மளும் வந்து பெரியவங்களும் நம்ம மாதம் மாதம் செஞ்சு சாப்பிட்ணுங்க. இடுப்பு நல்லா பலமாக இருக்கும். அவ்வளோதாங்க, தோசை செஞ்சாச்சு. வெந்தய அடைன்னு சொல்லுவோம். கூடவே நீங்கள் சுண்டல் செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வெறும் தோசை ஒன்று சாப்பிட்டா போதும், எல்லா சத்தும் இதில் கிடச்சிரும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சுங்க. அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மாதத்துக்கு ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். இடுப்பு வலி வராமல் இருக்கும். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் என் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.